நிதித்துறையில் செயற்கை நுண்ணறிவை புகுத்துவது தொடர்பாக ஆய்வு செய்ய 8 நபர்கள் கொண்ட குழுவை நியமனம் செய்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. பல்வேறு துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு செயல்பாடுகள் வேகமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பாம்பே ஐஐடி பேராசிரியர் புஷ்பக் பட்டாச்சாரியா தலைமையில் ரிசர்வ் வங்கி குழுவை அமைத்துள்ளது. இந்த குழு தற்போது வங்கி துறையில் உள்ள சூழலை ஆய்வு செய்வதோடு செயற்கை நுண்ணறிவை எப்படி புகுத்துவது என ஆய்வு செய்யும். மேலும் செயற்கை நுண்ணறிவை செயல்படுத்துவதால் ஒழுங்குமுறை மற்றும் பாதுகாப்பு குறித்தும் இக்குழு ஆய்வு செய்து ரிசர்வ் வங்கியிடம் தெரிவிக்கும் என கூறப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் வரலாறு காணாத அளவிற்கு தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றன. பூமிக்கோளில் வசிக்கும் பாதி மக்கள் இந்த ஆண்டு தங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவரை தேர்ந்தெடுத்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. உலகில் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த ஆண்டு தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்தியாவில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல், அமெரிக்காவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஆட்சி மாற்றம், ஜெர்மனியில் நிலவும் மோசமான பொருளாதாரத்தால் அதிபர் ஓலாப் ஸ்கோல்ஸின் அரசு கவிழ்ந்தது போன்றவை இந்த ஆண்டில் நிகழ்ந்தவை. வங்கதேசம், அல்ஜீரியா மற்றும் அசர்பைஜான் முதல் தைவான், துவாலு வரை, சாலமன் தீவுகள் முதல் தென்னாப்பிரிக்கா வரை தேர்தல்கள் நடைபெற்றன. உலகில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 46 விழுக்காடு நபர்கள் தங்கள் நாட்டில் பொதுத் தேர்தலை இந்த ஆண்டு சந்தித்திருக்கின்றனர்.